on gtbc.fm. வணக்கம். GTN செய்திகள் வாசிப்பவர் நிருஷா கனகசபை. தாயகச் செய்திகள். தாருஸ்மான் தலைமையிலான ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் நம்பகத்தன்மை குறித்து பாராளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ரஜீவ் விஜயசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார். சேனல் 4 ஆவணப்படம், ஐக்கிய நாடுகள் இலங்கை கிளையின் பேச்சாளர் கோர்டன் வைஸின் புத்தகம் ஆகியவற்றின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு நிபுணர் குழு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குற்றம் சுமத்தினார். மனித உரிமை மீறல், யுத்த குற்றச்செயல் தொடர்பில் சுயாதீன சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகள் விடுத்து வரும் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏனெனில் குறித்த நாடுகளில் வாழும் வாக்காளர்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கு இலங்கை தயாரில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். BBC உலக சேவையின் ஹாட் டாக் நிகழ்ச்சிக்கு அளித்த சேவையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 2 மூலங்களை அடிப்படையாக கொண்டே ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கை கிளையின் முன்னாள் பேச்சாளர் கோர்டன் வைஸின் புத்தகம் மற்றும் பிரித்தானிய ஊடகமான சேனல் 4 வெளியிட்ட ஆவணப்படம் ஆகியவற்றின் அடிப்படையில் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு உயிரூட்டவும் பயங்கரவாதத்தை தூண்டவும் சிலர் முயற்சிக்கின்றனர். இதனாலேயே வடக்கில் பெருமளவு இராணுவ துருப்பினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இடம்பெயர் முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் மீள் குடியேற்றப்பட்டமை குறித்து எவரும் பேசுவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் பிரயோகிக்கப்படும் அழுத்தங்களிலிருந்து மீள்வதற்காக கிர்கிஸ்தானின் உதவியை இலங்கை அரசாங்கம் கோரியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பிரதி தலைமை பதவியை கிர்கிஸ்தான் வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமை பேரவை மாநாட்டின் போது உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை விரிவாக விவாதம் செய்யப்படுவதனை தடுக்கும் நோக்கில் இலங்கை இந்த உதவியை கோரியுள்ளது. ராஜதந்திர ரீதியிலான உதவியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அண்மையில் கிர்கிஸ்தானுக்கு விஜயம் செய்திருந்தார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் விவகாரங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியிருந்தது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிபுணர் குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதை தடுப்பதற்கு கிர்கிஸ்தானின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. இதற்கு பிரதி உபகாரமாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் நிரந்தரம் அற்ற உறுப்புரிமைக்காக போராடும் கிர்கிஸ்தானுக்கு இலங்கை பூரண ஆதரவினை வழங்கவுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நாளொன்றுக்கு சராசரியாக 63 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக விக்கிலீக்ஸ் இணையம் புதிய தகவல் வெளியிட்டுள்ளது. யுத்த வலயத்திலும் அதற்கு வெளியேயும் உயிரிழப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அந்நாட்டு இராஜாங்க திணைக்களத்துக்கு இந்த தகவலை அனுப்பி வைத்துள்ளது. 2009 ஜனவரி 20 முதல் ஏப்ரல் 6 வரையில் 4164 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக முன்னாள் அமெரிக்க தூதுவர் ரோபர்ட் பிளேக் இராஜாங்க திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். எவ்வாறெனினும் நம்பகமான தரவு மூலங்களினூடாக கிடைக்கப்பெற்ற பொதுமக்கள் இழப்பு குறித்த தகவல்களை ஐக்கிய நாடுகள் அமைப்பு பகிர்ந்து கொள்ளவில்லை என்று விக்கிலீக்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனவரி மாதத்தில் நாளொன்றுக்கு சராசரியாக 33 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இந்த எண்ணிக்கை 63 வரையில் உயர்வடைந்ததாகவும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் நாளொன்றுக்கு சராசரியாக காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 184 என்றும் பிப்ரவரியில் இந்த எண்ணிக்கை 145ஆகவும் மார்ச்சில் அந்த எண்ணிக்கை 115ஆகவும் காணப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய மருத்துவர்கள், மதகுருமார், உதவி அரசாங்க அதிபர்கள், சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் கடமையாற்றிய 213 உள்நாட்டு பணியாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரிடம் ஐக்கிய நாடுகள் அமைப்பு தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் இவை நம்பகமானவை என்றும் ரோபர்ட் பிளேக் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முல்லைத்தீவு கரையோர பகுதி வழியான 2வது யுத்த சூனிய வலயத்தை அரசாங்கம் அறிவித்த பிப்ரவரி 12 வரையில்
2452 பேர் கொல்லப்பட்டதுடன் 5000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக விக்கிலீக்ஸ் தெரிவித்துள்ளது. யுத்த சூனிய வலயங்களின் மீது எறிகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த 400 சிறுவர்களை தமிழீழ விடுதலை புலிகள் பலவந்தமான முறையில் படையில் இணைத்துக் கொண்டதாக ரொபர்டோ பிளேக் தெரிவித்துள்ளதாகவும் விக்கிலீக்ஸ் குறிப்பிட்டுள்ளது. தமிழ் மக்களுடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் அரசின் முடிவுக்கு அமைச்சர்கள் சிலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அழுத்தத்துக்கு அரசு அடிபணிந்து விட்டது என்று குற்றம் சாட்டியுள்ள சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர், அரசு கூறுவது போன்று அரசமைப்பின் 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று ஒரு தீர்வை காண நாம் விடமாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துள்ளனர். தேசிய பிரச்சினை தீர்வு தொடர்பில் அரசுக்கும் கூட்டமைப்பினருக்கும் இடையில் மீண்டும் ஆரம்பமாகியுள்ள பேச்சில் 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று தீர்வு காண்பது தொடர்பில் இரு தரப்புகளும் இணங்கியிருந்தன. பகிரப்பட வேண்டிய அதிகாரங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த வரைவில் தெரிவிக்கப்பட்டிருந்த 51 அதிகாரங்களில் 18 அதிகாரங்கள் 13வது திருத்தத்துக்கு அப்பாலானவை என்று அரசு தெரிவித்திருந்தது. எனினும் அவை குறித்து பேசி தீர்க்கலாம் என்றும் அது கூறியது. இந்த நிலையில் அரசு 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று தீர்வு வழங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிடுவதன் மூலம் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க அமைச்சர்கள் சிலர் தீர்மானித்துள்ளனர். அந்த எதிர்ப்பு அரசினால் பொருட்படுத்தப்படாத பட்சத்தில் அமைச்சர்கள் பதவிகளை தூக்கி எறியவும் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர், 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று தீர்வு வழங்க வேண்டும் என்று சர்வதேச அழுத்தம் அரசுக்கு வந்துவிட்டது. அரசு இதனை ஏற்றுக்கொண்டு செயற்பட்டால் இலங்கையில் ஆட்சி ஸ்திரமற்று போய்விடும். இந்த நிலைமையை பயன்படுத்தி சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை நடத்த சர்வதேச நாடுகள் முயல்கின்றன. எனவே எமது நாட்டையும் எமது தலைவர்களையும் காப்பாற்றுவது எமது பொறுப்பு. 13வது திருத்தத்துக்கு அப்பால் ஒரு திருத்தத்தை வரவே விடமாட்டோம் என்று கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டுவிட்டு ஜனாதிபதி நாடு திரும்பியவுடன் இதுகுறித்து நேரடி பேச்சு நடத்தவும் இந்த அமைச்சர்கள் தயாராகியிருப்பதாக தெரிய வருகிறது. நாடு திரும்புவதற்கும் யுத்த குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்பு கிடையாதென்று ஜெர்மன் மற்றும் சுவிட்சர்லாந்துக்கான பிரதி தூதுவர் மேஜர் ஜெனரல் ஜகத் டயஸ் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே வதந்திகள் என்றும் அவர் கூறினார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது 57ஆம் படையணி மேற்கொண்ட யுத்த குற்றச்செயல்களுக்கு அதன் கட்டளை தளபதி ஜகத் டயஸ் பொறுப்பேற்க வேண்டுமென்று சில மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன. இந்நிலையில் பதவிக்காலம் முடிவடைவதனால் தாம் நாடு திரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். யுத்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட காரணத்தினால் நாடு திரும்புவதாக வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாதென்றும் தெரிவித்தார். யுத்த குற்றச்செயல் விவகாரங்கள் தொடர்பில் சுவிட்சர்லாந்து அரசாங்க அதிகாரிகள் தம்மிடம் எவ்வித கேள்வியும் எழுப்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் சுவிட்சர்லாந்தின் பெர்மன் எனும் நகரில் தமக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதை அவர் ஒப்புக்கொண்டார். தமிழீழ விடுதலை புலிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக பிரதி தூதுவர் பதவி வழங்கப்படவில்லை என்றும் ராஜதந்திர கடமைகளை ஆற்றுவதற்காகவே பதவி வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த இராணுவ தளபதியாக கூட பதவி வகிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அதனை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே தீர்மானிக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார். இதேவேளை ஜகத் டயஸை பிரதி தூதுவராக ஏற்றுக்கொள்வதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சந்தக நபர்களை 48 மணித்தியாலங்கள் தடுத்து வைப்பதற்கான அதிகாரம் தொடர்ந்தும் காவல்துறையினருக்கு காணப்படுவதாக நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். குற்றவியல் விசேட ஒழுங்கு சட்ட திருத்தத்தை இறுதியாக பாராளுமன்றம் அங்கீகரிக்காத போதிலும் சந்தக நபர்களை 48 மணித்தியாலங்களுக்கு தடுத்து வைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறித்த சட்ட திருத்தம் தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளதாகவும் பாராளுமன்றில் குறித்த சட்டத்துக்கு அனுமதி கிடைக்காத போதிலும் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். 2007ஆம் ஆண்டு இந்த சட்டம் முதலில் அமல்படுத்தப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும் சட்டம் நீடிக்கப்பட வேண்டும் என்ற போதிலும் 2009ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை நீடிப்பதற்கு பாராளுமன்ற அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஹக்கீம் தெரிவித்தார்.
இந்த சட்ட திருத்தத்தை நிரந்தரமாக அமல்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். தமிழ் பெண்களை கேவலப்படுத்தி தமிழர் வாழும் பிரதேசங்களை உல்லாச புரியாக்க இலங்கை இராணுவம் முயற்சிப்பதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளருமான மாவை சேனாதராஜா குற்றம் சுமத்தியுள்ளார். போரினால் சிதைந்து போயுள்ள வடபகுதியையும் அவல நிலையில் வாழும் தமிழ் மக்களையும் காட்சி பொருளாக்கி இங்கே தென்பகுதி சிங்களவர்களை அழைத்து வந்து அரசு கண்காட்சி நடத்துகின்றது என்றும் அவர் கூறினார். நாவாந்துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போதே மாவை சேனாதராஜா இவ்வாறு கூறினார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், கிரீஸ் பூதம் என்று ஒன்று கிடையாது. இந்த இராணுவத்தினர்தான் கிரீஸ் பூதங்களாக நடமாடுகின்றனர். இவர்கள் குறிப்பாக தமிழ் பெண்களின் மீதே குறிவைத்து சேட்டைகளில் ஈடுபட முனைகின்றனர். இவ்வாறான செயல்களை எவரும் பொறுக்க மாட்டார்கள், பொங்கி எழுவார்கள் என்ற நோக்குடனேயே இப்படி கேவலமான செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் இராணுவத்தினர். இப்படி தரங்கெட்ட முறையில் தமிழ் மக்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு மீண்டும் ஓர் இன அழிப்புக்கே திட்டமிடுகின்றனர். இந்த கிரீஸ் பூதங்கள் ஏன் தென்பகுதி சிங்கள பெண்களை தாக்கவில்லை, தீபக பகுதிக்குள் போகவில்லை? சாத்தான் வேதம் ஓதுவது போல அரசின் மிலேச்சத்தனமான செயலுக்கு வக்காலத்து வாங்குகிறார் அமைச்சர் டக்ளஸ். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கை தமிழ் மக்கள் கொல்லப்படவில்லை என்று சாட்சி கூறுகிறார். நாம் துன்பப்படுவதற்கு ஒன்றுமில்லை, எல்லா துன்பங்களையும் அனுபவித்து விட்டோம், மரணத்தின் எல்லைக்கே சென்று வந்து விட்டோம், எதையும் தாங்கும் இதயம் எமக்கு உண்டு, வெற்றி நிச்சயம் என்று மாவை சேனாதராஜா இதன்போது தெரிவித்தார். 78 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு இணையம் ஊடாக விசா வழங்கப்படவுள்ளது. வரும் 28ஆம் தேதி முதல் இந்த புதிய நடைமுறை அமல்படுத்தப்படவுள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கான விசா விண்ணப்பங்களை இணையமூடாக பெற்றுக்கொள்ள முடியும். பாதுகாப்பு காரணங்களின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் குறித்த நாட்டு பிரஜைகளுக்கு வழங்கப்பட்டிருந்த ஒன்-அரைவல் விசா முறைமை ரத்தாவதாக குறிப்பிடப்படுகிறது. மாலைதீவு, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு மட்டுமே எதிர்வரும் காலங்களில் ஒன்-அரைவல் விசா வசதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 78 நாடுகளின் பிரஜைகள் இணையத்தின் ஊடாக விசா பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள போதும் எந்தெந்த நாடுகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்ற தரவு வெளியிடப்படவில்லை. தாயக செய்திகள் கேட்டீர்கள். இந்திய செய்திகள். இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்ற வேண்டுமாயின் கச்சதீவை இலங்கையிடமிருந்து மீட்பது இன்றியமையாத ஒன்று என்று தமிழக சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் சீன அரசானது இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் சேர்ந்து கொண்டு இந்தியாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்துவதுடன் இந்திய அரசாங்கத்தையும் எச்சரித்துள்ளார். சமத்துவ மக்கள் கட்சியின் 4வது ஆண்டு விழா சென்னை கந்தன்சாவடியில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் 1.25 லட்சம் கோடி ஊழல் செய்ததுதான் திமுக செய்த சாதனை. அண்ணா ஹசரையின் ஊழல் எதிர்ப்பு பிரசாரம் வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். சட்டப்பேரவைக்கு திமுக உறுப்பினர்கள் வருகிறார்கள், திருக்குறள் கேட்டுவிட்டு திரும்பிச் சென்று விடுகின்றனர். இது அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவினருக்கு தமிழ் மண் மீதுதான் ஆசை, அதனால்தான் நிலப்பறிப்பு வழக்குகளில் சிக்கி வருகிறார்கள். திருமங்கலம் இடைத்தேர்தலில் பணத்தின் மூலம் வெற்றி பெற்ற மு.க. அழகிரி இன்று எங்கிருக்கின்றார்? தமிழக முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் நடந்து வரும் நல்லாட்சிக்கு சமத்துவ மக்கள் கட்சி தூணாக இருந்து வருகின்றது என்றும் சரத்குமார் குறிப்பிட்டார். இந்திய செய்திகள் கேட்டீர்கள். உலகச் செய்திகள். லிபியாவின் 2 நகரங்களில் கடாஃபி ஆதரவாளர்கள் கடும் எதிர்த்தாக்குதல் நடத்தி வருவதால் எதிர்ப்பாளர்களின் தாக்குதல் பின்னடைந்துள்ளது. இந்த நிலையில் புதிய அமைச்சரவையை உருவாக்குவதில் லிபியாவின் இடைக்கால அரசு முனைப்புகளை மேற்கொண்டு வருகிறது. லிபியாவின் பானிவாலித் மற்றும் சித் நகரங்களில் கடாஃபி ஆதரவாளர்கள் உள்ளனர். இந்நகரங்களை கைப்பற்ற எதிர்ப்பாளர்கள் பேச்சுவார்த்தை மூலம் முயன்றனர். அது தோல்வியடைந்ததை அடுத்து இருதரப்புக்கும் இடையில் மோதல் மூண்டது. பானிவாலித் நகரின் வடபகுதியில் எதிர்ப்பின்றி நுழைந்த எதிர்ப்பாளர்களை கடாஃபி ஆதரவாளர்கள் நேற்று மீண்டும் கடுமையாக தாக்கினர். அதேபோல சித் நகரிலும் எதிர்ப்பாளர்களின் முன்னேற்றம் சிறிதளவே இருந்தது.
சிர்நகரின் விமான நிலையத்தை எதிர்ப்பாளர்கள் கைப்பற்றிய போதும் அங்கும் தொடர்ந்து சண்டை நடந்து வருகிறது. இதற்கிடையில் பெங்காசியில் நேற்று கூடிய இடைக்கால கவுன்சில் புதிய அமைச்சரவையை அமைப்பது குறித்து ஆலோசித்தது. நேற்றே அமைச்சரவை பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பதவி ஒதுக்கீடு குறித்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதால் அறிவிப்பு வெளியாவதில் தாமதமாகலாம் என்று தெரிகின்றது.